என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே நமது கடவுள் அப்பாவின் பிள்ளைகளாக மாறுவதற்கு தேவையான எல்லா உரிமைகளையும் அவர் நமக்கு தருகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு? அப்படி தெரியாவிடில் இன்றிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் 1வது அதிகாரத்தில் 12 மற்றும் 13வது வசனங்களை நாம் இன்று பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். 12வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நம்பிக்கை கொண்டு, அந்த பெயரில் விசுவாசம் கொண்டு அவரையே நமது சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அவர் கடவுள் தந்தையின் குழந்தைகளாக மாறுவதற்கு தேவையான எல்லா உரிமைகளையும் தருகிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியென்றால் நாம் கடவுளுடைய குழந்தைகளாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? ஆண்டவர் இயேசுவின் பெயரில் விசுவாசம் கொள்ள வேண்டும். அவருடைய பெயர்தான் எல்லா பெயர்களுக்கும் மேலானது என்று நம்ப வேண்டும். அதன் பிறகு அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நமது ஒரே ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வது. இப்படி செய்தால் கடவுள் நாம் அவருடைய குழந்தைகளாக மாறுவதற்கு தேவையான எல்லா உரிமைகளையும் நமக்கு தருகிறாராம். இந்த உரிமைகளை பெற்று நாம் அவருடைய பிள்ளைகளாகவே வாழுவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். அது மட்டுமல்ல, 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகள் என்றால் இரத்தத்தில் பிறந்த பிள்ளைகள் அல்ல, மாம்ச இச்சையினால் பிறந்த பிள்ளைகளும் அல்ல, அல்லது மனித இயல்புகளாலோ விருப்பத்தாலோ பிறந்த பிள்ளைகளும் அல்ல, ஆனால் கடவுளால் பிறந்த பிள்ளைகள் என்று 13வது வசனம் சொல்லுகிறது. கடவுளால் நாம் பிறக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், பிறப்பு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நாம் அனைவரும். இந்த கடவுளின் குழந்தைகளாக நீங்கள் மாற விரும்பவில்லையா? அப்படி உண்மையில் அவருடைய பிள்ளைகளாக மாற விரும்பினால் இன்றே இப்பொழுதே நமது ஆண்டவர் இயேசுவின் பெயரில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே உங்களுடைய சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதன் மூலம் நீங்கள் நமது எல்லாம் வல்ல கடவுள் அப்பாவுக்கு பிள்ளைகளாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த காணொளியை பார்த்த நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்றி. நாம் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.